ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருந்து பார்க்கும்போது 6 கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தெரியக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு நாளை நாள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வு உருவாகிறதுனால 3 ராசி நேர்களுக்கு பெரும் ராஜயோகம் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 6 கோள்களை வரிசையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது எந்தெந்த ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. நாளை நாள் வரக்கூடிய ஜூன் 3 மற்றும் 4 தேதிகளில் பார்த்தீங்கன்னா வானில் ஒரு அதிசயமான நிகழ்வு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. கோள்களின் தொடர் அணிவகுப்பு பார்த்தீங்கன்னா நாளை ஒரே நேர்கோட்டில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கோளுக்கு அடுத்து இன்னொரு கோள் என்று வரிசையாக அடுக்கி வைத்தது போல நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா நாளை நாள் நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கோள்களின் தொடர் வரிசை நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய ஜூன் 3 மற்றும் 4 தேதிகளின் கோள்களின் தொடர் வரிசை நிகழப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வியாழன், புதன், செவ்வாய், யுரேனஸ், சனி மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல நம்மளுடைய கண்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 6 கோள்களையும் பார்த்தீங்கன்னா நாளை நாள் தேதிக்கு கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அடிவானில் ஒரே வரிசையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் காணப்படவில்லை என்றாலும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வட்டப்பாதையில் வெவ்வேறு இடங்களில் சுற்றி வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருகின்றனர். இதில் பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் ஆகின்றனர். இதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் குறிப்பிட்ட நாள்கள் ஆகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. கோள்களில் சுற்றுவட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது அந்த அபூர்வ நிகழ்வு கண்டிப்பா ஏற்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த 6 கோள்களையும் நீங்கள் வரிசையாக பார்க்கலாங்க. புதன், செவ்வாய், வியாழன் மற்றும் சனி இந்த 4 கோள்களை மட்டுமே நீங்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியுங்க. செவ்வாய் மற்றும் சனி கோள்கள் வெறும் கண்களால் பார்த்தால் மங்களாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய இந்த 2 கோள்கள் தொலைவில் இருப்பதால் நீங்கள் தொலைநோக்கி மூலம் இதனை பார்க்கலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வியாழன் அல்லது யுரேனஸ் ஆகிய 3 கோள்களையும் தொடுவானத்தை ஒட்டி சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இவற்றை பார்க்க பைனாகுலர் அல்லது தொலைநோக்கியை பயன்படுத்த கூடாதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கோள்கள் கண்ணுக்கு புலப்படுத்த தொடங்கி சிறிது நேரத்தில் சூரியன் உதித்துவிடும். மெய்மறந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூரியன் உதித்துவிடும் என்பதால் அதிலிருந்து வரும் சூரிய ஒளி பைனாகுலர் அல்லது தொலைநோக்கியால் குவிக்கப்பட்டு நம்மளுடைய விழித்திரையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கடுமையான தாக்கம் ஏற்பட்டால் விழித்திரை எரிந்துவிடும் கூடிய அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை பார்க்கும்போது கவனமாக பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா ஜூன் 3 தேதி சனி கோள்களுக்கு கீழேயும் 4 தேதி செவ்வாய் கோள்களுக்கு கீழேயும் பிறை சந்திரனையும் காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மிகவும் அழகாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கோள்களின் அதிசய நிகழ்வால் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அந்த அதிர்ஷ்டக்கார ராசி நேயர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி செவ்வாய் மேச ராசியில் நுழைகிறார். ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடவுள்களின் குரு பிருகஸ்பதி உதயமாக உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் நுழைகிறார். ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா புதன் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். ஜூன் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் நகர்கிறார். ஜூன் மாதத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியனோட சஞ்சாரம் செய்வது சுப யோகங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்தெந்த ராசி நேயர்களுக்கு ராஜயோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோள்களின் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா 5 ராஜயோகங்கள் உருவாகும். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா புத்தாத்திய யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதத்துல நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் மிதுனத்தில் இணைந்திருக்கும். இதனால புத்தாத்திய யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அடுத்ததாக திரிகிரகி யோகம். மிதுன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணையதுனால இந்த திரிகிரகி யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜூன் மாதத்துடைய நடுப்பகுதியில் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சுக்கிராத்திய யோகங்க. மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவதால் இந்த சுக்கிராத்திய யோகம் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோகம் அமைவதால் தொழிலில் பல மாற்றங்கள் ஏற்படும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு ஆதித்ய யோகம். ஜூன் 14 வரை பார்த்தீங்கன்னா வியாழனும் சூரியனும் ரிஷபராசியில் ஒன்றாக இருப்பார்கள். அதுவரை குரு ஆதித்ய யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களின் அரசனாக சூரியன் கருதப்படுவார். சூரியனுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா ஈகோ, தன்னம்பிக்கை, தந்தையின் அதிகாரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வியாழன் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் மகிழ்ச்சியும் குறிக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகங்க. ஏற்கனவே இந்த 2 கிரகங்களும் ரிஷபராசியில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஜூன் மாதத்தில் புதனும் சுக்கிரனும் மிதுன ராசியில் இணையறதுனால இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3 ராசி நேயர்களுக்கு இந்த 5 ராஜயோகத்தால் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த 5 அசுப யோகங்களும் ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருங்க. முதலீடுகள் மூலம் வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்க முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். தாயின் மகிழ்ச்சிக்காக பணம் செலவிடப்படுகிறது. தொழில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். உங்கள் பணியை மூத்தவர்கள் பாராட்டுவார்கள். நல்ல செயல்திறனுடன் வேலை வாய்ப்புகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உங்களை சந்தையில் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பும் இருக்குங்க. அதனால லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதி வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாதிக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி திருப்தியும் காண்பீர்கள். நீங்கள் இந்த நேரத்தில் நன்றாக பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் 3 ராஜ யோகங்கள் உருவாகி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருங்க. இந்த விளைவுகளால் வாழ்க்கை வளமாக இருக்க போது. வேலையில் பல நன்மைகளை பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் தங்களுடைய வேலையில் செழிப்பை பெறுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் வர வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயர் பதவியை அடைவார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் உயர்நிலையை அடைந்த நல்ல லாபத்தை பெறுவார்கள். உங்களுடைய செயல்திறனால் வெளிநாடுகளில் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்கள். பணத்தையும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்பு என்பது உறவுகளில் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றாங்க.
வாழ்க்கை துணைவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்புறவு கொண்டு வாழக்கூடிய ஒரு சிறப்பான காலமா உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக மகரம் ராசி. ஜூன் மாதத்தில் உருவாகும் பல்வேறு சுப யோகங்கள் மகரம் ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக பணியாளர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள காலமா கண்டிப்பா இருக்க போகுது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. சம்பளமும் உயர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் முழுமையாவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலின் கூட்டாண்மை இது ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்க போது. எதிர்பார்த்த வருமானமும் அதிகரிக்கும். நீங்களும் நல்ல பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாள் உருவாக்கக்கூடிய இந்த கோள்களுடைய அற்புத நிகழ்வால பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.